ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நீட் அண்ட் க்ளீனாக நம்ம தமிழில் பார்ப்போம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பயன்படுத்திய வருடங்கள் பார்த்திங்கன்னா 1946லேருந்து 1959 வரைக்கும் பயன்படுத்தினாங்க. ப்ரைமரி பிசி டைப்ஸ் பார்த்திங்கன்னா இனியாக்கி, இடி வேக்கு, IBM 701, IBM 650. இனியாக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமில் யூஸ் பண்ண ஒரு கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டர்கிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் அப்படிம்பாங்க. இது ஃபஸ்ட் டைம் பயன்படுத்திய கால்குலேட்டர். இடிவேக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிஸ்கிரேட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இது முதல்ல ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க வேக்யூம் டியூப்பை வச்சு. IBM 701 பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் மிஷின். இது டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா IBM 650 மேக்னெட்டிக் ட்ரம் டேட்டா ப்ராசஸிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா மேக்னெட் ட்ரம்மில் தான் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணும். கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா வால்வ்ஸ் கண்ட்ரோல் தான். எலக்ட்ரானிக் பொட்டன்சியல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. வெயிட் அண்ட் பவர் பார்த்திங்கன்னா 30 டன் வெயிட்டு. இதோட பவர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா 150 கிலோ வாட்ஸ். இது பவர் கொடுத்தா தான் யூஸ் ஆகும். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 500 டிகிரிலேருந்து 1200 டிகிரி வரைக்கும் இது ஹீட் ஆகும். இது ஒரு லார்ஜ் சைஸ் கம்ப்யூட்டர். இது ஹை எனர்ஜி. 1000 ஆஃப் வேக்யூம் டியூப்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எங்கேயும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல வச்சோம்னா ஒரு இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமான காஸ்ட்டு தான். இதில் லிமிட் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஃபஸ்ட் கண்டுபிடிச்சனால லிமிட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்தாச்சு. இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பயன்படுத்திய வருடங்கள் பார்த்திங்கன்னா 1959லேருந்து 1965 வரைக்கும் பயன்படுத்தினாங்க. இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 1.65 வோல்ட் டு ஹையாக பார்த்திங்கன்னா 4 வோல்டேஜ் வரைக்கும் இதில் பவர் கொடுக்கலாம். இதில் மெயினாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கோர் மெமரி தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் இன்டர்கிரேட்டட் சர்க்யூட் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போர்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அசம்பிளியாக நம்ம சப்போர்ட் பண்ணது. அசம்பிளி லாங்குவேஜில் இதில் சப்போர்ட் பண்ணுவோம். பவர் டைப் பார்த்திங்கன்னா AC. இது காஸ்ட் பார்த்திங்கன்னா வெரி காஸ்ட்லி தான். இதுவுமே தேர்ட் ஜென்ரேஷனுக்கு வந்தாச்சு. இதில் யூஸ் பண்ண திங்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்கிரேட்டட் சர்க்யூட் இதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பயன்படுத்திய வருடங்கள் பார்த்திங்கன்னா 1965லேருந்து 1971 வரைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இது மெயின் யூஸிங் திங்ஸ் பார்த்திங்கன்னா ICS சிங்கிள் IC யூஸ் பண்ணி மெனி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் ரிமோட் ப்ராசஸிங் ஆப்ஷன் இதில் புதுசாக வந்திருக்கு. மல்டி ப்ராசஸ் OS தான். ஸ்மால் சைஸு. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மால் சைஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் அண்ட் மணி. பவர் பார்த்திங்கன்னா லெஸ் பவர் தான், லெஸ் ஹீட்டிங் தான் ஆகும். இது ரொம்ப காஸ்டான ஒரு இதுதான். இதுவுமே சப்போர்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் இதில் சப்போர்ட் ஆகும். இது பவர் டைப் பார்த்திங்கன்னா AC. சீரியஸ் டைப் பார்த்திங்கன்னா IBM 360 சீரியஸ், PDP பர்சனல் டேட்டா ப்ராசஸிங்னு இன்னும் எக்ஸெட்ரா சீரியஸ் டைப் இதில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன். இதில் யூஸ் பண்ண பொருள் பார்த்திங்கன்னா VLSI மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பயன்படுத்திய வருடங்கள் பார்த்திங்கன்னா 1971லேருந்து 1980 வரைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டர்கிரேட்டட். இதுதான் இதோட எக்ஸ்பேண்டு. இதில் பார்த்திங்கன்னா 5000 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் சிங்கிள் சிப்பு மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். இது சிங்கிள் சிப்பில் மைக்ரோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஹை லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். CN C++ எக்ஸட்ரா. இப்போ பார்த்திங்கன்னா CN C++ சில இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே. இதில் வெரி சீப் அண்ட் வெரி ஸ்மால் சைஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்டர்நெட்டு இதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் டைப் பார்த்திங்கன்னா நோ AC தான். சீரியஸ் பார்த்திங்கன்னா இதோட சீரியஸ் டைப் பார்த்திங்கன்னா டெக் 10 Gracie -1 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன். இது பார்த்திங்கன்னா AI யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது யூஸ் பண்ண வருடம் பார்த்திங்கன்னா 1980. இது AIம்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. வாய்ஸ் ரெகக்னேஷன் ஆப்ஷன் இதில் இருக்குது. பேரலல் ப்ராசஸிங் தான். இது 1980 எய்ம் பண்ணி 1982 சக்ஸஸ் பண்ணாங்க. இது சூப்பர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லாஜிக் ப்ரோக்ராமிங் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்பாங்க CPUங்கிறத. இதான் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண ஒன்று.